வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் பொதுமக்களை தன்னுடைய கட்சிக்காரங்களை, ரசிகர்களை ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அவர் என்ன பேசுவார், என்ன பேச வேண்டும் என்று நம் சேனல் சார்பாக ஒரு வேண்டுகோள் தான். அவர் என்ன பேச வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்கவில்லை, அதை சொல்லும் உரிமை நமக்கு இல்லை. ஆனால் இது பேசினால் நல்லது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். குறிப்பாக இது மாவீரர் மாதம், மாவீரர் தினம் கொண்டாடப்படுகிற மாதம். தமிழீழத்தில் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து ஒரு தனி ஈழம் அமைப்பதற்காக போராடிய மக்கள், அந்த போராடிய வீரர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் 26. இந்த மாதமே பொதுவாக மாவீரர் மாதமாகத்தான் கருதப்படும். ஏன் நான் அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்குள் சென்று நான் எதுவும் பேச விரும்பவில்லை. இலங்கையினுடைய இறையாண்மைக்குள் நம்ம போகலை. தமிழீழம் இதற்காக தேவைப்பட்டது, தமிழீழத்தின் அவசியம் ஏன் உணரப்பட்டது அந்த மக்களால், ஏன் ஆயுதமேந்திய அளவுக்கு போராடும் அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அல்லது உந்தப்பட்டார்கள். இதை போன்ற பின்னணிகளை, வரலாற்று ஆய்வுகளை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகால வரலாற்று ஆய்வு. விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இதுக்குள்ளே அவர் படிச்சிருக்கணும். ஏன் படிச்சிருக்கணும்? ஏன் இலங்கையில் நடக்கிறதுக்கு இவர் சொல்லணும்? ஏனென்றால் நீங்கள் தமிழர்களுக்காக உழைக்க வருவதாக கூறுகிறீர்கள். தொப்புள்குடி உறவுகள் அங்கும் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருப்பதாக உங்கள் ரசிகர்களே கூறுகிறார்கள். அது அங்கே உங்கள் ரசிகர் இருக்காங்க இல்லை. ஆனால் ஒரு இந்திய வம்சாவளி, தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டில் படும் துயரத்தினை நீங்கள் உங்கள் பேச்சில் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் விருப்பம். உங்கள் ரசிகர்கள் தமிழர்களாகவும் இருக்கிறார்கள், பல்வேறு மாநிலங்களில் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதனால் இந்த மாவீரர் தினம் குறித்த உங்களுடைய பேச்சு எதிர்பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக தமிழ் கடவுள் என்று அறியப்படுகிற நீங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் முருகனின் வேலை கையில் ஏந்தி தேர்தல் பிரச்சார போஸ்லாம் கொடுத்தீங்க. அது வெறும் நடிப்பு என்றால் நீங்கள் கார்த்திகை தீபம் பற்றி பேச வேண்டாம். இல்லை, உண்மையிலேயே முருக கடவுளை நான் நம்பினேன், அவர் சக்தியை நான் நம்புகிறேன் என்றால் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற முருக பக்தர்களின் கோரிக்கையை குறித்து நீங்கள் பேச வேண்டும். நிராகரியுங்கள் அல்லது ஆதரியுங்கள், அது உங்கள் நிலைப்பாடு. ஆனால் அதை குறித்து பேசுவீர்களா? இது ஒன்று. இறுதியாக ஒன்று கூறுகிறேன். உங்கள் கொள்கை எதிரி என்று கூறுபவர்களை நீங்கள் விமர்சனம் செய்யாமலேயே மௌனமாக கடந்து செல்கிறீர்கள். அந்த மௌனத்தின் அர்த்தம் என்ன? கள்ள மௌனமா? ஏதேனும் ஒரு நேரத்தில் அவர்களோடு நாம் கூட்டணி சேர வேண்டிய சூழல் ஏற்படும் என்று நீங்கள் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறீர்களா? உங்கள் பேச்சை நாங்கள் எல்லோரும் கேட்க தயாராக இருக்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி